பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 சாமுவேல் கடைசி அதிகாரமான 31ஆம் அதிகாரம் மற்றும் 2 சாமுவேல் முதல் 2 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இங்கே 31வது அதிகாரத்திலே சவுல் ராஜாவுடைய மோசமான ஒரு முடிவை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் கிருபையாக இதோ கீசின் குமாரனாகிய சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். தம் தீர்க்கதரிசியான சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணினார். ஆவியானவர் அந்த சவுல் ராஜாவின் மீது இறங்கி வந்தார். ஆனாலும் சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. வார்த்தைகளிலிருந்து விலகி போனதினால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் சவுல் ராஜா தன் மேன்மையிலிருந்து தள்ளப்பட்டான். இந்த கடைசி அதிகாரத்திலே அவன் யுத்தத்திலே அவன் தோல்வியுற்று அங்கே அவன் தனது ஈட்டியை வைத்து அதன் மேல் விழுந்து செத்து போனதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கீழ்ப்படிதலை உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்தும் ஆண்டவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். வேத புத்தகம் முழுவதும் கீழ்ப்படிதலை குறித்தே கற்பிக்கிறது. ஆதியாகமத்திலே தொடக்கத்திலேயே மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்து அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். அப்படியாக வேதத்தில் தொடர்ந்து கீழ்ப்படிதலை ஆண்டு எதிர்பார்க்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே சவுல் ராஜா தேவன் கீழ்ப்படியாததினால் மோசமான ஒரு முடிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் முதல் அதிகாரத்திலே தாவீது சவுல் மரணத்தை குறித்து கேள்விப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். எபிரேய மொழியிலே 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஆகிய 2 புத்தகங்களும் ஒரே புத்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியின் பிறப்பு முதல் சவுல் ராஜாவின் மரணம் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறதை, ஒரு நூற்றாண்டு காலமாக நடந்த வரலாற்றை அது தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகத்திலே தாவீதின் 40 ஆண்டு கால ஆட்சியை குறித்து அங்கே வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதித்தந்திருக்கிறார். 2 சாமுவேல் முதல் அதிகாரத்தில் ஒரு அமலேக்கியன் ஓடி வந்து இதோ சவுல் ராஜா தன் ஈட்டியை நாட்டி அதன் மேல் எழுந்து கடந்து இன்னும் உயிர் போகாததினாலே தன்னை கொன்று போட சொல்லும் பொழுது அந்த அமலேக்கியன் கொன்று போட்டதை குறித்து இங்கே தாவீதிடம் தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தாவீது இதோ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சவுல் ராஜாவின் அமலேக்கியன் கொன்று போட்டான் என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனையே வெட்டு என்றான். அந்த அமலேக்கியன் பரிதாபமாய் மரித்து போனதை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும் தாவீது புலம்பி அழுகிற காரியங்களை குறித்தும் இந்த முதல் அதிகாரத்தின் பிற்பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. தொடர்ந்து 2வது அதிகாரத்திலே யூதாவின் ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். கர்த்தர் அதற்கு போ என்றார். கர்த்தரிடத்தில் விசாரித்து எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது தாவீதுக்கு அது மேன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. நாமும் கூட நமது வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் விசாரித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நாம் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து இங்கே யூதாவின் ராஜாவாக யூதா வம்சத்தார் தாவீதை அபிஷேகம் பண்ணி கீலேயாத் தேசத்திலே சவுல் அடக்கம் பண்ணின அதே நேரங்களில் இவர் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். யூதா வம்சத்தாருக்கு மாத்திரம். தொடர்ந்து சவுல் குமாரனாகிய இஸ்போசேத் அங்கே ராஜாவாக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே சவுலின் படைத்தலைவனாகிய அப்னேர் இஸ்போசேத்தை அழைத்து கொண்டு போய் அங்கே மற்ற கோத்திரத்தாருக்கு ராஜாவாக்கினான். ஆனால் தாவீதினுடைய போர் சேவகர்களுக்கும் இங்கே சவுல்
போர்ச்சவர்களுக்கும் தொடர்ந்து யுத்தங்கள் நடக்கிறதை குறித்தும் மற்ற பகுதி தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது யூதாவின் மேல் ராஜாவாக நியமிக்கப்பட்டதையும் இஸ்ரவேல் யூதா கோத்திரத்துக்கு நீங்களாக இதர கோத்திரங்கள் இஸ்போசத்தை நடந்த இந்த உள்நாட்டு யுத்தத்தையும் குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. தேவானத்து தாமே இந்த நாளிலும் இந்த வசனங்களை தியானிக்க நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை சமாதானத்தை கட்டளையிடுவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன் ஆமேன்.